ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 2வது கட்டமாக நிறைய பேர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதுக்கான 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா 12/12/2025 எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராங்க. அப்படி நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சு உங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னா இப்போ நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தோ உங்களுக்கு பணம் வரலன்னா நீங்கள் போயிட்டு ஆன்லைன்லேயே மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதுக்கான வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா குறைதீர் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேல்முறையீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேங்க் எந்த ஆதார் கூட சீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதுக்கு நீங்கள் மை ஆதார் வெப்சைட் வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் சீடிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சீடிங்கை செலக்ட் பண்ணிக்கங்க. இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கோட உங்கள் ஆதார் சீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பதாரர் பெயர், குடும்ப அட்டை, குடும்ப தலைவரின் பெயர், கைபேசி எண் இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துருங்க. கொஞ்சம் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா குறைதீர் வகை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன், ஆனால் உரிமை தொகை வரப்பெறவில்லை. நீங்கள் விண்ணப்பிச்சோம் உங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமை தொகை வரப்பெறவில்லை. லைக் உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு 1000 ரூபாய் வரும்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு காசு வரலன்னா இந்த குறுஞ்செய்தி இந்த 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பிற காரணங்கள் வேறு ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா 3வது ஆப்ஷன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க, குறிப்பு. உங்ககிட்ட ஏதாவது அதுக்கான ரீசன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ரீசனை 500 எழுத்துக்களுக்கு மிகாமல் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி உங்களுக்கு லைக் இந்த ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது அந்த ஃபார்மோட ஃபோட்டோ காப்பி ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்கள் கீழே சூஸ் ஃபைலில் ஆட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீடு அப்பீல் அவங்களுக்கு போயிடும். அவங்க ஒன்ஸ் இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் 1000 ரூபாய் போட்டுருவாங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.